மச் அவேட்டட் ட்ரிப் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். நக்ஷத்ரா, ஆராதனா, இப்போ எங்களோட இன்னொரு பார்ட்னர் வர போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸ் தான், நாங்கள் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏசியை போட்டு படுங்க. உனக்கு இல்லை, இவ்வளோ பெரிய தட்டு உனக்கா? மனு அக்காவுக்கு. அப்படியா? ஆமாம், அதுக்கு பேபி தட்டு சாப்பிட்டு உள்ள போய் நிறையலாம் போடாத மச்சி, குழம்பு நிறைய வந்து எல்லாம் கழுவ கிடக்கு. ஹலோ, நாங்கள் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற போகிறோம் டு வியட்நாம். மனு, பிரீத்தி, நட்சத்திரம் இங்கே வாங்க. நக்ஷு, ஆறு வாங்க. மணி ஹாய் சொல்லுங்க. நாங்கள் வியட்நாம் கிளம்புறோம். நைட்டு மிட் நைட் ஃப்ளைட்டு. குழந்தைங்க என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆரு இங்கே பாருங்க. ஹலோ, எங்கே இருக்கோம் சொல்லுங்கள். கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா? இங்கேருந்து எங்கே போகிறீங்க? சரி, ஸ்கூலில் என்ன சொல்லிட்டு வர? ஆரு 1 month லீவ் கொடுங்க. 1 month-ஆ? யார் உங்கள் தாத்தா பாட்டி பார்க்க போறியா? 1 month. சரி, எங்கே போகிறோம் அது தெரியுமா? தெரியும். ஹனோய். ஓகே, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. HANOI. வெரி குட், குட் ஜாப். ஹனோய் எங்கே இருக்கு? ட்ரெயின் ஸ்ட்ரீட் இருக்கு. வியட்நாம் ஸ்பெல்லிங் தெரியுமா? ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. வியட்நாம் ஃபோனிக்ஸ். வியட்நாம். வெரி குட். உனக்கு ஒரு சாக்லேட் கன்ஃபார்ம். ஃப்ரிட்ஜில் இந்த டைரி மில்க் எடுத்தியா இல்லையா? வெரி நைஸ். பால்கோவா ஃப்ரிட்ஜ் மேலே வச்சாச்சு. அது கெட்டு போகும்போது உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத, அமுக்கிடலாம். ஏய் சொல்லாத, அவர் வாங்கிட்டு வந்தார், நான் மறந்துட்டேன். யாருக்கு டிக்கி சாப்பாடு நச்சு பசிக்குதாடாம்மா? ஓப்பன் பண்ணுங்க. வேணும் குரு? என்ன வேணும்? குர்குரு. அது பேர் குர்குரே. ஃபர்ஸ்ட் சொல்ல கற்றுக்கோ, அப்புறம் வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன வேணுமா? பசிக்குதா? கொஞ்ச நேரம். நச்சு வாடா, கோச்சுக்காதடா, வாடா. கம் யார். எல்லாருமே மிச்சம் வைப்பீங்க கண்டிப்பா. அது நான் தப்பு. அந்த காட்டுறேன். நச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்துக்கோ. ஏய், இதை எடுத்துக்கோ. அப்டேட் பண்ணி பேசுங்க. அது பரவாயில்ல. அங்கே போகக்கூடாது நீங்கள். இங்கே பாருங்க. என்ன சாப்பிட்றீங்க பேபி? ப்ரௌனி. என்ன பவுனி? எனக்கு ஒரு வாங்கி கொடுக்குறியா? நாங்கள் சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே 7:10 ஆகுது. இப்போ இந்தியாவில் வந்து டைம் வந்து 4:30 இருக்கும். ஏர்லி மார்னிங். இவ்வளோ சீக்கிரம்லாம் நாங்கள் எழுந்ததே இல்லை. குட்டீஸும் எழுந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹனோய் ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 9:30க்கு. அது வரைக்கும் இங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் தான் சுற்ற போகிறோம். சிங்கப்பூர் சுற்றி பார்க்கலாமா? எடுத்துகிட்டு அப்படியும் போகலாம். நாங்கள் ஹனோய் போகிறோம்.
ஆறுகுட்டியோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. நாங்கள் ஹனோய் வந்துட்டோம். அது செய்யணுமா? எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். கேக்டஸ் கார்டன் வழியாக அந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ஃப்ளைட்ஸ்லாம் கிளம்புற வியூ தெரியும். அச்சு அரு ஹாய் மனோ ஹாய். அதில் தெளிவாக போட்டிருக்கு டோன்ட் யூஸ் யோர் ட்ராலி ஆன் த எஸ்கலேட்டர், யூஸ் லிஃப்ட்னு. ஆனால் தலைக்கு இது இல்லை பற்றியா, ட்ராலியை தூக்கிட்டு போவார். வரட்டும். சாங்கி ஏர்போர்ட். நாங்கள் டிரான்சிட்டில் இருக்கிறனால எங்களால் நிறைய சுற்றி பார்க்க முடியாது. எங்கடா அந்த கேக்டஸ் கார்டன்? அதுவா? வா, அந்த மேலே இருக்கு, அது பார்த்துட்டு சாப்பிடுவோமா? ஏம்மா கார்டு போட்டுக்கலாமா? அரு வெயிட். ஆமாம், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கே பசிக்கும், எல்லாருக்கும் தான் பசிக்கும். காலையில் நைட்டு நீ சாப்பிட்ட டைம் என்ன? இந்த செடி மேலே உட்காந்தா வந்துட்டு நல்லதெல்லாம் நடக்குமா? இதையே எடுத்துக்கோ. சங்கி ஏர்போர்ட் கேக்டஸ் கார்டன் ஒடியாங்க. ஆமாம், எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ் தான். ஆமாம், இதை பார்க்கறதுக்காடா. நச்சு மனு ஏதோ டைம் லேப்ஸ் பண்ணுறான்னு காமெடி பண்ணி வச்சுருக்கு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்க்ளூட் பண்ணலாம் கோச்சிப்பா, இன்க்ளூட் பண்ணிட்டேன். என்ன வேணும் உனக்கு? இதில் என்ன சாப்பிட்றேன்? என்ன? எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச் இது. இது வந்து சிக்கன் டிக்கா சாண்ட்விச், இது வந்து மஃபின்ஸ், இது வந்து டொமேட்டோ அண்ட் சீஸ் சாண்ட்விச். சாங் காட்டலாம். இப்போ ஹனோய்க்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். மறுபடியும் எல்லாத்தையும் செக்இன் பண்ணணும். Ladies and gentlemen, as the aircraft is being refueled, please remain seated with your seatbelt unfastened. All aisles and exits must be kept clear. You may use your mobile phones and tablets, laptops and all other electronic equipment. இப்போ பண்ணு கிடைக்கலாம். இங்கே வந்து இமிக்ரேஷனுக்கு இருக்கிற க்யூவை பாருங்க, எப்போ முடியும்னு தெரியாது. நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, முக்கியமாக தமிழ்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்க ஒரு லைனில் போய் நிற்போம். இந்த ஏர்போர்ட் பேர் நோய் பாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நக்ஷத்ரா 12 hours ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக ஹனோய் வந்தாச்சு. யாரும் அங்கே போகாத. டாய்ஸு இப்போ கிளம்பும் போது, ஊருக்கு கிளம்பும் போது டாய்ஸ் இப்போ இல்லை. இங்கே தான் நாங்கள் வந்து சிம் கார்டு வாங்குகிறோம், வியர்டெல். இது வந்து
இவங்களோட கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெர்மினல் 2லே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 7 டேஸ்க்கு நீ முன்னாடி போய்க்கோ. ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தங்கியிருக்கிற ஓல்ட் குவார்ட்டர் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்துச்சு. கிராப் டாக்ஸி புக் பண்ணிக்கோங்க, அதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ரைஸிங்லாம் சீட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு 7 to 8 டேஸ் ட்ரிப்பு. ஸோ வெரைட்டியான கண்டென்ட் வரப்போகுது. 2 days ஒன்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் லாங் வீடியோ. ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் பார்ட்டியா? இங்கே வா, அம்மாட்ட காலியாக இருக்குது. அம்மா இந்த ஜாக்கெட் மட்டும் வச்சுக்கோ. வியட்நாமீஸ் டாங் தான் இந்த ஊர் கரன்சி. நாங்கள் அது இந்தியாவிலேருந்தே கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நல்ல கரன்சி எக்ஸ்சேஞ்சில் போய் 4-5 இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட கரன்சிக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா எக்கச்சக்க ஜீரோஸ் ஆட் ஆகும் பின்னாடி. 4 lakhs 5 lakhs 10 lakhsன்னு போகும். ஸோ கரன்சி கன்வெர்ட்டர் ஆப் கண்டிப்பாக ஃபோனில் ஏற்றிட்டு நீங்கள் கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை அதிகமாக கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.